இன்னைக்கு போன வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். சங்கீதம் 138:2 சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தை நமக்கு ஆமென். போன வாரத்தில் தியானம் செய்தோம். இந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் தம்முடைய ஊழியக்காருடைய வார்த்தை என்ன செய்கிறாராம்? மகிமைப்படுத்துகிறார். சரியா? அவர் வார்த்தை, அவர் கொடுத்ததான வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அது என்னென்னலாம் மகிமைப்படுத்தினார் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் ஊழியக்காரரை என்ன செய்கிறாரா? அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். ஊழியக்காரராக இருக்கட்டும், இல்லைன்னா விசுவாசியாக இருக்கட்டும், தம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். அது மாதிரி ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஊழியக்காரங்கனாலும் மனுஷர்கள் தானே, அவங்களுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எடுத்துட்டோன்னா, அந்த யோசுவா 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கோங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அப்போ இந்த யோசுவா செய்ததான காரியம் என்னவென்றால், அவங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்கன்னா, 5 விதமான ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக போராடுவதற்காக வர்றாங்க. அப்படி வரும் பொழுது தான் கர்த்தர் செய்ததான காரியம் என்னன்னா, அவங்கள முறியடிப்பது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அந்த ஜனங்களை முறியடிக்கிறார். சரியா? யாரை? எருசலேமில் இருந்து வந்ததான 5 விதமான ராஜாக்கள். சரியா? அங்கேருந்து ஒரு 5 விதமான 5 ராஜாக்கள் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிப்பதற்காக வர்றாங்க. இந்த 5 ராஜாக்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? முறியடித்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து மேலே இருந்து என்ன செஞ்சாராம்? 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இருக்குது, வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினாராம். சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஜனங்களை முறியடித்ததான அதை காட்டிலும் வானத்திலேருந்து கர்த்தர் என்ன செஞ்சாராம்? எதிரிகளை முறியடித்தார். வானத்திலேருந்து கற்களை விழப்பண்ணினார். கற்களை என்ன செஞ்சாராம்? விழப்பண்ணினார். வானத்திலேருந்து எப்படி கல் வந்தது? கீழே தான் கல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் செவ்வாய் கிரகணத்திலேருந்து கல் வருது, அவன் மேலேருந்து கல் வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஞ்ஞானத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வானத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கல்லை விழப்பண்ணினார். அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடித்ததை பார்க்கிலும் ஆண்டவர் மேலேருந்து முறியடித்தது தான் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி பெய்ய பண்ணி அநேக ஜனங்கள் முறியடிக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, யோசுவா என்ன சொல்கிறாருன்னா, சூரியனே நீ கிபியோன் மேலும் ஒரு பகல் முழுவதும் நின்றதான். அல்லேலூயா! ஒரு பகல் முழுவதும்னா ஆமென், ஒரு நாள் முழுவதும் அப்படியே நின்றுச்சு. எப்போ அடையும் நம்மளுக்கு? சூரியன் 6, 6:30, 7 மணிக்குள்ளே அடைஞ்சிரும். ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு பாருங்கள். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சர்வ வல்லவர் என்ன செஞ்சார்? ஆமென், என்ன செஞ்சார்? அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு, ஏன் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டார் ஆண்டவர்? கேட்டு எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. என்ன நீங்கள் எத்தனையோ ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஊழியக்காரனாகிய யோசுவாவினுடைய சொல்லை கேட்டு ஒரு பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றதாம். அல்லேலூயா! இன்றைக்கும் நம்மளால் முடியும். அதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா! சரியா? அப்போ ஆண்டவரை விசுவாசித்தோம்னா நம்ம என்ன செய்வோமா? அவர் செய்த கிரியைகள் மாத்திரமல்ல, அதுக்கு மேலே நம்மளை செய்ய வைப்பார். அல்லேலூயா! சரியா? அப்போ அதனால தான் அந்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் ஒரு பகல் வரைக்கும், இது வரைக்கும் யாராவது அப்படி நடந்திருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியன் வேணால் சில சமயங்களில் லேட்டாக உதிக்கலாம் இல்லையா? அது மேகமண்டலமாக இருந்ததுன்னா சில சமயங்களில் பார்த்திங்கன்னா, போன வருஷத்துலலாம் ரொம்ப பனியாக இருந்து ரொம்ப நேரம் சூரியனே தெரியாமல் இருந்தது. அப்படி ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அப்போ ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு அப்படியே எல்லாவற்றையும் நிற்க பண்ணினேன். ஏன்னா அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனுஷன் சொன்ன உடனே கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சார்? அப்படியே நிற்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது
ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஒன்று ராஜாக்கள் 17 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், அல்லேலூயா, என் வாக்கின்படியே என்ன செய்யாதான், மழை பெய்யாது. 3 வருஷம் வானம் அப்படியே அடைக்கப்பட்டுருச்சு. ஒரு ஊழியர், அவர் தீர்க்கதரிசி. எலியா யாரு? தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. எத்தனை வருஷம் மழை பெய்யலை? 3 வருஷம் மழை பெய்யவே இல்லை. என் வாக்கின்படி. அவர் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுனால, எப்போதும் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறதுனால அவர் தைரியமாக சொல்ல முடிந்தது. அப்போ நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்மளும் தைரியமாக என்ன செய்ய முடியும்? தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என்ன செய்ய முடியும்? உரைக்க முடியும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. அந்த 18ஆம் அதிகாரத்திலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா திருப்பி மழை பெய்யணும் சொல்கிறாரு. அதே மாதிரி மழை பெய்தது. அல்லேலூயா, ஆமென். அவர் செபிக்கிறதை பார்க்க இந்த 18 கடைசி முந்தின ஒரு 4 வசனங்களை பார்க்கும்போது, எலியா என்ன செஞ்சாராம்? அவருடைய தலை முழங்காலில் படுற மாதிரி என்ன செஞ்சாராம்? ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணும்போது போய் 7 தடவை பார்க்க சொன்னார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் கடைசி 4 வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, 7 முறை அவனுடைய வேலைக்காரனை, யார்? எலியாவுடைய வேலைக்காரன் யார்? எலிசா. சரியா? எலியாவுடைய வேலைக்காரன் யார்? எலிசா. எலிசாவை போய் பார்த்துட்டு வான்னு முதல் தடவை அனுப்புகிறார், 2வது தடவை அனுப்புகிறார், 3வது தடவை அனுப்புகிறார், 4வது தடவை, 7வது முறை அனுப்பும் பொழுது ஒரு கையளவு மேகம். அல்லேலூயா, கையளவு மேகம் தானே போட்டிருக்கு. ஆமென். அந்த பாட்டை அடிக்கடி பாடுவீங்களே, கையளவு மேகம்னு. அந்த கையளவு மேகம் அதுக்கப்புறம் பெரும் மழையே பொழிய வைத்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு தீர்க்கதரிசியினால் மழையை பெய்யப்பனவும் முடிந்தது, மழையை அடைக்கவும் முடிந்தது. 3 வருஷம் மழை பெய்யலை. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் மழை பெய்தது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சொன்ன மாதிரியே ஊழியக்காரர் விசுவாசித்து செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 2வது சம்பவம் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை, அது செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3வதாக நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 இருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14 8 10 வரைக்கும். 8, 9, 10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். யாரு? பவுல். சரி, அவரும் ஒரு அப்போஸ்தலன், ஊழியம் செய்கிறதான ஒரு மனுஷன். அந்த பவுலும் சொன்ன உடனே அவன் எப்படிப்பட்ட, அவன் தாயின் வயிற்றிலே சப்பானியாக இருக்கிறவன். அப்படி தானே போட்டிருக்கு? தாயின் வயிற்றிலே, ஆமாம், சப்பானியாக இருந்தவனை அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று அறிந்து நீ எழுந்து காலூன்றி நில் சொன்ன உடனே அவன் எழும்பி நின்றுட்டான். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் பாருங்களேன். அவருடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை அப்போஸ்தலரில் எடுத்துக்கோங்க. அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்கு 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான்.
பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். சரி, இந்த இடத்துலையும் முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு திமிருவாத யாரு, தாயின் வயிற்றிலே சப்பானியா இருக்கிறவனை பார்த்தோம். இந்த இடத்துல இவர் திமிருவாதக்காரன் யாரு? செயல் இழந்து போகிறது, என்ன பேரலைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதான வியாதி. அதனால் இவனுக்கு திமிருவாதத்தை பார்த்து தான் அவரால் எந்திரிக்க முடியாத ஒரு ஆள் தான் எல்லாமே செய்யணும், படுக்கையிலே தான் எல்லாமே நடக்கும், எல்லாமே செய்யணும். ஆனால் அந்த ஐனியாவை பார்த்து தேவன் உன்னை குணமாக்குகிறான்னு சொன்ன உடனே அவன் எழுந்து உன் படுக்கை நீனே போட்டுக்கோ அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நாள் படுக்கை போட்டதெல்லாம் யாரோ ஒரு ஆள் தான் வந்து என்ன செய்யணும், அவருக்கு பெட்டை விரித்து கொடுக்கறதுலேருந்து சகலதையும் செய்யணும். ஆனால் இவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்னு சொன்ன உடனே எழும்பிட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு எவ்வளோ அற்புதங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும், 11-12 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பார்த்தீங்களா, பவுலினுடைய கர்ச்சீஃப் என்ன, பவுலினுடைய உருமால்னா என்னது, ஷால் என்ன, கைக்குட்டைகள் எல்லாமே வந்து அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவங்க மாத்திரமல்ல, அவங்களுடைய உடைமைகளை கொண்டும் கர்த்தர் என்ன செய்கிறார், அற்புதத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் இவ்வளவு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ நாம் விசுவாசித்து நம்ம செபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், நிச்சயமாகவே கிரியை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 5ஆவதாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிப்போம். இதில் இன்னொரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். சீஷனில் ஒருத்தன், அவன் பேர் பேதுரு. சரியா, ரொம்ப க்ளோஸாக இருந்ததான ஒரு நபர். யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. அதில் வாசிக்கலாம். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அப்போ தபித்தாளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இப்போ என்ன ஆயிடுச்சு, தபித்தாள், தொற்கால் என்றதான தபித்தாள் மரித்து போயிருக்கிறான். மரித்து போய் அவள் வந்து ஒரு விதவை, அப்படிப்பட்டதான விதவை மரித்து போயிருக்கிறாள். அவளை மரித்து போயிட்டா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டு எல்லாம் சொல்கிறாங்க, இப்படி எங்களுக்கு நல்ல நற்கிரியெல்லாம் செஞ்சவ இவ மரித்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு எல்லாரையும் அனுப்பிட்டு சுவர்புறமாய் திரும்பி ஜோம் பண்ணிக்கிட்டு, தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி தானே சொல்கிறாரு? அதை வாசிங்க அந்த வரிகளை. தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்போ தபித்தாளே எழுந்துரு அதிகாரமுள்ள ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்னா இந்த பேதுருக்குள்ள ஆவியானவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுனால சொன்ன உடனே, எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆள் தட்டி எழுப்புனா, அப்போ சொன்ன உடனே தட்டின உடனே எழும்புற மாதிரி மரித்த பெண்ணாகி அவள் என்ன செஞ்சிட்டா, எழுப்பி உட்காந்துட்டா. அல்லேலூயா. உயிருள்ளவளாக என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு முன்னாடி அந்த பேதுரு நிறுத்தினதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பேதுரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, பேதுருனுடைய நிழல் பட்டம் உடனே ஜனங்களுக்கு விடுதலை, பிசாசிலேருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலேருந்து அவனுடைய நிழலுக்கு கூட அவ்வளவு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். சரியா, வார்த்தை மாத்திரமல்ல, அவனுடைய நிழலில் மூலமாக அநேகர் குணமாக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பென்ஷன் அடகோஷா அப்படிங்கிறதான ஒரு ஆப்பிரிக்கன்
ஒரு மனுஷன். அவர் ஒரு ஆண்டவரை அறிந்ததான ஒரு மகன். அந்த மகன் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? 4 பேரை உயிரோடு எழுப்பினார் இல்லையா? அப்போ அந்த செய்தியை கேட்ட உடனே இந்த வசனத்தை தான் அந்த ஊழியக்காரர் பேசிகிட்டு இருந்திருக்கார் அந்த சபைக்குள்ளே இருக்கும் பொழுது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்? இயேசு எத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு? 4 பேரை எழுப்பியிருக்கிறார். நம்மளும் போனோம்னா நிச்சயமாக எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பினாராம். அல்லேலூயா. முதல் அட்டம்ப்ட் ஃபெயிலு தான். அதுக்கப்புறம் போக 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 ஒவ்வொரு ஆளையும் எங்கெல்லாம் நம்ம துக்க வீடை நம்ம பார்க்க மாட்டோம், எங்கே சந்தோஷமான களிப்பான வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அவர் எங்கே துக்க வீடு இருக்குன்னு பார்த்து 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 அங்கே இருக்கிற நபர்கள்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாராம், ஆப்பிரிக்காவில் உள்ளவர். அல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சி. சரியா? அப்போ ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் செய்கிற கிரியை மாத்திரமல்ல, அதை விட மேலான பெரிய கிரியைகளையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் என்பது ஒரு நல்ல சாட்சி. சரி, கடைசியாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5-12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். என்ன வாசிக்கிறோன்னா, அப்போஸ்தலர்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிற எல்லாருமே அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. சரி, அவங்க சீஷராக மாறி பிறரை சீஷராக மாற்றவங்க. இவங்க கைகளினாலே அநேக அற்புத அடையாளங்கள் என்ன செஞ்சது? ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சரியா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அவரை நம்பி கிரியை செய்கிறபடினால அவங்க எல்லாரையும் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய கைகளினால் அற்புத அடையாளங்கள் நடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, பேதுரும் யோவானும் என்ன செஞ்சார்? பேதுருவும் யோவானின் மூலமாக அந்த 1ஆவது வசனத்துலேருந்து 10ஆவது வசனத்தில் வரைக்கும் வாசித்தோம்னா, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக இருந்ததான ஒரு மனுஷனை நீ எழுந்து நட, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரு. என்னிடத்தில் உள்ளது அவர்கிட்ட என்ன இருக்குது? வல்லமை. அல்லேலூயா. இயேசுவே ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அப்போஸ்தலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? ஆமென். ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவர்.